ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது தான் என் வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்களா? இதற்கு முன்னாடி நான் 5 வீட்டு சுவாமி திருக்கோவிலை பற்றி கூறியதை நீங்கள் இன்னும் கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுவிட்டு அதற்கப்புறம் வந்து இந்த வீடியோவை கேட்க ஆரம்பிங்க. அருள்மிகு 5 வீட்டு சுவாமி துணை. நமது திருக்கோயில் சிறப்பை பற்றி கேட்போம். இது ஒரு சிறப்பு மிக்க பிரார்த்தனை ஸ்தலமாகும். செய்வினை மற்றும் மன நோய்களால் பாதிக்கப்பட்டோரும் தீராத பிணிகளால் பாதிக்கப்பட்டோரும் இங்கு வந்து தம் குறைகளை நீங்க பெறுகின்றனர். இத்திருக்கோயிலில் தங்கி விரதமிருந்து தரிசனம் செய்பவர்களுக்கு தீராத வியாதிகள் தீரும். மக்கட்பேறு இல்லாதவர்களுக்கு மக்கட்பேரும், பொருட்செல்வம், தொழில் முன்னேற்றம் முதலிய நல்லருள் கிட்டும். வேண்டுவோர்க்கு வேண்டுவனவெல்லாம் கிடைக்கும் அற்புத ஸ்தலம். மகட்பேறு இல்லாதவர்களும் சுகப்பிரசவம் வேண்டுவோர்களும் அருள்மிகு பெரிய பிராட்டி அம்பாளுக்கு வளையல்களை காணிக்கையாக செலுத்தி தம் குறை நீங்க பெறுகின்றனர். கால் உபாதையால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆத்தி சுவாமி கோயிலுக்கு நேர்ச்சையாக செருப்பு மற்றும் கதாயுகம் காணிக்கையாக செலுத்துகின்றனர். இவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் செருப்புக்களை அணிந்ததின் அடையாளமாக செருப்புக்களில் ஆத்தி சுவாமியின் கால் விரல்கள் பதிந்த அடையாளங்களை இன்றும் காணலாம். இத்தலத்தில் ஜாதி வேறுபாடின்றி எல்லோரும் மூலஸ்தானம் வரை சென்று வணங்குதல். ஜாதி வேறுபாடின்றி ஒருவர் சமையல் செய்த மண்பானையிலேயே மற்றவர்களும் சமையல் செய்து ஒன்றாக அமர்ந்து உண்பது தனி சிறப்பாகும். பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து நெற்றியில் திருமணி வைத்து இங்கு வழங்கப்படும் திருமணி கட்டியையும் ஆத்தி இலையையும் பிரசாதமாக வாங்கி சுவாமி அருள் பெற்று செல்வது கண்கொள்ளா காட்சி ஆகும். வழிபாட்டு முறை பற்றி ஆங்கிலேயரின் குறிப்புகள். திருநெல்வேலி ஜில்லா தூத்துக்குடி டிவிஷன் செட்டில்மெண்ட் ஆபீசராக இருந்த ஆங்கிலேயர் HR பேட் ICS தான் எழுதிய மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் கெசட்ஸ் திருநெல்வேலி வால்யூம் 1 1917 என்ற நூலில் பக்கம் 107 இந்துக்கள் வழிபாடு என்ற பொது தலைப்பில் திராவிடர் வழிபாட்டு முறையை பற்றி கீழ்க்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தெய்வங்களே தங்களை ஆட்சி செய்து வருவதாயும் அன்றாட வாழ்க்கைக்கு துணை நிற்பதாகவும் நம்பினர். சிவன், விஷ்ணு அல்லாது பல உருவங்களில் காளியையும் சுடலை மாடனையும் சாஸ்தாவையும் வணங்கி வந்திருக்கிறார்கள். சுவாமிக்கு விழா காலங்களில் சாதம், மாமிசம், மது வகை படைப்பதிலிருந்து இம்மக்களுடைய பிராமணர் அல்லாத தன்மை வெளிப்படுகிறது எனவும் பேட் கூறியுள்ளார். ஸ்ரீ 5 வீட்டு சுவாமி கோயிலில் பல ஜாதியினர்கள் தொன்று தொட்டு மூலஸ்தானம் வரை சென்று சுவாமியை வணங்கி வருகிறார்கள். கோயிலுக்குள் சில ஜாதியினர் போகக்கூடாது என்ற கொடிய பழக்கமும் கட்டுப்பாடும் இருந்த காலத்திலும் கூட இக்கோயிலில் தொலை தூரங்களில் உள்ள ஊர்களில் இருந்து பல ஜாதியினரும் குடும்பமாக வந்து கோயிலினுள் சென்று சுவாமியை தரிசனம் செய்துள்ளனர். இக்கோயிலில் பூஜை நேரத்தில் மணியடித்து சங்கநாதம் முழங்கும் வழக்கம் மட்டுமே உண்டு. நாதஸ்வரம், மேளதாளம் ஒலிப்பதில்லை. ஒவ்வொரு சந்நிதியிலும் சுவாமி தரிசனத்திற்கு பின் நீரில் கலக்கிய வெண்ணிற திருமணி கட்டியை நெற்றியில் பொட்டாக வைப்பார்கள். பக்தர்கள் அடியேன் தாசன் என கூறி அதை பக்தி பொங்க ஏற்றுக்கொள்வார்கள். இத்துடன் தீர்த்தமும் வழங்கப்படுகிறது. கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்களுக்கு உலர்த்திய திருமணி கட்டியும் ஆத்தி இலையும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. விபூதி, குங்குமம் எதுவும் இத்திருக்கோயிலில் வழங்கப்படுவதில்லை. சுவாமிக்கு வேண்டிய சமையலை செய்வதற்கு தேவையான மண்பானை, அகப்பை, விறகு, இன்ன பிற சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் திருக்கோயில் மூலம் வழங்கப்படுகிறது. இக்கோயிலுக்கு வந்து வணங்குகிறவர்கள் பெரும்பாலும் திராவிடர்களே ஆவர். இங்கு சுவாமிக்கு ஆட்டுக்கிடாய், பன்றி, கோழி முதலியவைகளை சமைத்து படைக்கிறார்கள்.
இது திராவிட வழிபாட்டு முறைக்கு உட்பட்டதே ஆகும். சுவாமிக்கு படைக்க வேண்டிய கிடாய், ஆத்தி, கோழி முதலியவைகளை முதலில் ஸ்ரீ பெரியசுவாமி கோயிலின் சன்னதி முன் கொண்டு வந்து நிறுத்துவார்கள். பின் கோயிலுக்கு பூஜை செய்யும் பெரிய பூசாரி, அதாவது அண்ணாவி, அம்மிருகத்தின் காதுக்குள் மந்திரங்களை ஓதுவார். அதன்பின் அவற்றை சமையல் செய்து சுவாமிக்கு படைப்பார்கள். படைப்பிற்கு பின் அவற்றை வந்திருக்கிற பிற பக்தர்களுடன் குடும்பமாக அமர்ந்து பங்கிட்டு சாப்பிட்டு மகிழ்வர். கோயில் கோட்டைக்குள் பல இடங்களில் அசைவ சமையல் நடைபெற்றாலும் எவ்வித துர்நாற்றமும் வீசுவதில்லை. இது ஒரு பெரிய சிறப்பாகும். ஸ்ரீ ஆத்தி சுவாமிக்கு உடுப்பு, வல்லையம், பன்றி இவைகள் உபயோகிக்கப்படுவதால் சுடலைமாட சுவாமி அம்சமாக கருதுகிறார்கள். இந்த சுவாமிக்கு காலணி மற்றும் கதாயுகங்களை வேண்டுதலாக பக்தர்கள் செலுத்துகின்றனர். இவ்வாறு பக்தர்கள் செலுத்தும் காலணிகள் ஸ்ரீ ஆத்திசுவாமி கோயிலினுள் வைக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் ஆத்திசுவாமியின் கால் விரல்கள் பதிந்து தேய்ந்த அடையாளங்களை இன்றும் காண முடிகிறது. ஸ்ரீ பெரிய பிராட்டி அம்மனுக்கு கை வளையல்களை வேண்டுதலாக பக்தர்கள் செலுத்தி வருகின்றனர். மேலும் திரு எச்.ஆர். பேட் அவர்கள் திருநெல்வேலி ஜில்லா முழுவதும் ஊராக போய் அந்தந்த ஊர்களின் முக்கிய அம்சங்களை பற்றி 12/3/1916 எழுதிய நூலில் ஸ்ரீ ஐந்து வீட்டு சுவாமி கோயிலின் சிறப்பை பற்றி ஆங்கிலத்தில் எழுதிய செய்தியின் தமிழாக்கத்தை கீழே காண்போம். ஃப்ரெண்ட்ஸ், திருக்கோயில் சிறப்பு, வழிபாட்டு முறை பற்றி ஆங்கிலேயரின் குறிப்புகளை பற்றி கேட்டோம். அடுத்ததாக நமது கோயில் எட்டெழுத்து மார்க்கத்தை பற்றி கேட்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.